வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக அரசு வேலைவாய்ப்பில் சேருவதற்காக மதம் மாறுவது என்பது மிகப்பெரிய அரசியலமைப்பு மோசடி என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக புதுச்சேரி பகுதியைச் சார்ந்த செல்வராணி என்ற நபர் அந்த புதுச்சேரி அரசிலே எழுத்தர் பதவிக்கு விண்ணப்பித்திருக்கிறார். அந்த எழுத்தர் பணி கிடைக்க வேண்டி அவர் பட்டியல் இனத்திற்கான ஜாதி சான்றிதழ் வேண்டி அரசிடம் விண்ணப்பித்திருக்கிறார். அந்த விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. என்ன காரணம்னா, அந்த செல்வராணியுடைய தந்தையார் பார்த்திங்கன்னா பட்டியல் பிரிவை சார்ந்த வள்ளுவன் என்ற பிரிவில் வருகிறார். அவருடைய தாயார் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் பிரிவை பின்பற்றுவராக இருக்கிறார். இந்த செல்வராணி என்பவர் பிறந்த குழந்தை முதலே இதுவரை உள்ள அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கிறிஸ்துவ மத நிகழ்வுகளை பின்பற்றி வளர்ந்திருக்கிறார். பிறந்த உடனேயே ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்று இருக்கிறார். இது போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி அவர் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறார், அதனால் அவருக்கு எஸ்சி பிரிவு சான்றிதழ் வழங்க முடியாது என்று கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அரசு அதிகாரிகளுக்கு எஸ்சி பிரிவுகள் சான்றிதழ் வழங்குவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு எதிராக இந்த செல்வராணி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது எந்தவித அடிப்படையும் இல்லை, அடிப்படை ஆதாரமற்றது, ஒருவர் வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மதம் மாறுவது என்பது ஏற்க முடியாது, மேலும் அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கு காட்டக்கூடிய ஆவண ஆதாரங்கள் ஏதும் சமர்ப்பிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அவருடைய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. மேலும் அதற்கு மேலும் இந்த செல்வராணி என்ற நபர் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்கிறார். அங்கே பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அதனை விசாரித்த நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை முழுமையாக விசாரணை செய்துவிட்டு இந்த நபர் அதாவது வேலைவாய்ப்பு பெறுவதற்காக மதம் மாறுவதற்கு முயற்சிக்கிறார், அது சம்பந்தமான சான்றிதழ் பெற்று அதன் வாயிலாக அரசு வேலை பெறுவதற்கு முயற்சிக்கிறார். இது இடஒதுக்கீட்டு வழங்கும் நோக்கத்தையே சிதைத்துவிடும், சீர்குலைத்துவிடும். பொதுவாக சமூகத்தில் பின்தங்கிய மக்கள் சமநிலை அடைய வேண்டும், சமூக நீதி நிலவ வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அந்த இடஒதுக்கீட்டின் நோக்கத்தையே சீர்குலைக்கும் விதமாக இவர் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக மதம் மாறுவதற்கு முயற்சிக்கிறார். இருந்தபோதிலும் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான ஆவண ஆதாரங்கள் எதையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. அவருடைய பிறப்பு முதல் இதுவரை கிறிஸ்துவ முறைப்படி அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கின்றன. அப்போ அவர் ஒரு கிறிஸ்தவராக தான் இப்போ இருக்கிறாரு. இப்போதும் சர்ச்சைக்கு செல்லக்கூடிய நபராக இருக்கிறார். இது போன்ற ஆவண ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதனால் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தான் செல்லும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை அதாவது உறுதி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அவர்கள் இறுதியாக சொன்னது என்னென்னா, பொதுவாக வேலைவாய்ப்பு பெறுவதற்காக ஒருவர் மதம் மாறுவது என்பது இது அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியலமைப்பு மோசடியாக கருதப்படுகிறது என்று கருத்து தெரிவித்ததோடு, பொதுவாக ஒரு நபர் மதம் மாறுவதற்கு உரிமை உள்ளது. அது எப்படின்னா, அவர் மற்ற மதங்களில் சொல்லப்பட்ட கொள்கைகள், கோட்பாடுகள், அதனுடைய ஆன்மீக சிந்தனைகள் இதனால் ஈர்க்கப்பட்டு அந்த மதத்திற்கு மாறுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதுபோன்ற ஒருவர் ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறலாம். இவரை பொறுத்தவரை இவர் கிறிஸ்டியன் முறைப்படி தற்போது வாழ்ந்து வருகிறார். இவர் இந்து முறையில் இருப்பதாக கூறுகிறார். அது சம்பந்தமான ஆதாரங்கள் இல்லை. அவர் பார்த்திங்கன்னா பொது அறிவிப்பு வெளியிட வேண்டும், அதை இந்து அமைப்பினர் அவர் இந்து மதத்தில் இருக்கிறார் என்பதை ஏற்க வேண்டும். இன்னும் குறிப்பாக ஆரிய சமாஜத்தில் பதிவு செய்து அவர் இந்துவாக மாற வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற நடவடிக்கைகளை பின்பற்றி அந்த மதம் சம்பந்தமான கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஒருவர் மதம் மாற வேண்டுமே தவிர வேலைவாய்ப்பு பெறுவதற்காக மதம் மாற்று சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருப்பது என்பது அரசியலமைப்பு மோசடி என்று கூறியதோடு இந்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளார்கள். ஆகவே பொதுவாக இதில் நம்ம பார்க்குறது என்னென்னா, வேலைவாய்ப்பு வேண்டும் என்பதற்காக ஜாதி சான்றிதழ் மாற்றி
வாங்குவதற்கு முயற்சிப்பது. இதுபோன்ற அரசியல் தலைவர்கள் கூட இந்த இடஒதுக்கீடு பிரிவில் சென்று அவர்கள் வெற்றி பெறுவதற்காக பட்டியல் பிரிவு ஜாதி சான்றிதழ் வாங்க முயற்சித்து பல்வேறு வகையான போலி சான்றிதழையும் வாங்கி பல்வேறு நபர்கள் வழக்கை சந்தித்து வருகிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இது எதை காட்டுகிறதுனா, பொதுவாக அரசு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு என்ற நோக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது. அதாவது பின்தங்கிய மக்கள் மேம்பாடு அடைய வேண்டும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பிரித்து வழங்கப்படுகிறது. அந்த இடஒதுக்கீட்டை நோக்கத்தை சிதைக்கும் வகையில் இத்தகைய செயல்பாடுகள் அரங்கேறுவது அரசியலமைப்பு மோசடி என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் மற்றும் சட்டம் சம்பந்தமான காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயன்படும் விதத்தில் இருந்ததுன்னா, உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதோ சந்தேகங்கள் இருந்தால், மேலும் சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மேலும் திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கலாம். நாங்கள் அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது காணொலிகளை பதிவு செய்கிறோம். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.